ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம கட்லா மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? எல்லா மசாலாவையும் நம்ம அம்மியில் அரைச்சி இன்னைக்கு செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு நாள் செஞ்சு பாருங்க. உண்மையிலேயே டேஸ்ட் வேற லெவலில் இருந்துச்சு. இதில் நம்ம தாளிப்புக்கு தேவையான பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் துருவின தேங்காய் அதையும் நல்லா மையா அரைச்சிக்கோங்க. துருவி அரைச்சோம்னா ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. அரைச்சிக்கிட்டு இருக்கையிலே பாதியிலேயே மசாலா, நம்ம குழம்புக்கு போடுற மசாலா பொடி இருக்கா, மல்லிப்பொடி, அது தேவையான அளவு அதிலே போட்டு மசாலாவை அம்மியில் அரைங்க. இந்த மாதிரி அம்மியில் அரைச்சி சேர்க்கும்போது, மசாலாவை சேர்க்கும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். உங்கள் வீட்டில் அம்மி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியான வேலை தான். மசாலாவை நல்லா மையா இது மாதிரி அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு புளி ஊற வச்சு கரைச்சி அது ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த புளி தண்ணியில் நம்ம ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு 3 தக்காளி பழம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிணைஞ்சுக்கணும். கைகளால் பிணைஞ்சுக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் இதோட சேர்த்து கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்புல மண் பாத்திரத்தில் ஆக்குங்க. மண் பாத்திரத்தில் ஆக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மண் பாத்திரத்தில் அடுப்பு வச்சு சூடாக்கி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதான் நல்லா குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாம் போட்டு தாளிப்பு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சிருந்த பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிப்பு கொடுத்துக்கோங்க. நல்ல வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல மசாலா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மீன் மசாலா போட்டிருக்கேன். மீன் மசாலா போட்டு நல்லா இருக்கும். அது இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் அந்த மசாலா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கலந்து கொதிக்க விடுங்க. உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் போதுமானு செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு தரதரன்னு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பச்சை வாழைகள்லாம் போனதுக்கப்புறம் நம்ம மீன் துண்டுகள், கட்லா மீனை நல்லா கழுவி சுத்தம் செய்து எடுத்து வச்சிருக்க துண்டுகளை நம்ம சேர்த்துக்கலாம். மீன் துண்டுகளை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்ல வச்சிருங்க. ரொம்ப தரதரன்னு கொதிக்க விடாதீங்க. மெதுவாக கிண்டி விடுங்க. கரண்டி வச்சு உடஞ்சிடக்கூடாது. சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாருங்க. மீன் நல்லா வெந்துடும். நல்ல குழம்புலையும் என்ன மதக்க நல்ல குழம்பு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஒரு நாள் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் குழம்பு இந்த மாதிரி நல்ல எண்ணெய் மிதக்க ஆக்குனதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சாப்பாடு பரிமாறினோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும். குழம்பு பாருங்க எப்படி இருக்குன்னு. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.